வணக்கம் மக்களே, நான் உங்கள் பகலவன். ஹைக்கூ சீரியஸில் இன்றைக்கி நம்ம 5வது எபிசோட படிமத்தோட எடுத்துக்காட்டுகள் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். சரி, இந்த படிமம் அப்படிங்கிறது காட்சிக்கு உட்பட்ட விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நிறைய பேர் படிமம் பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறத விட படிமத்தை சரியாக பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இதோட புரிதலே தப்பாக இருக்குது. படிமம் அப்படிங்கிறது காட்சிக்கு உட்பட்டதுனாக வெறும் பார்வைக்கு உட்பட்டது மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, அது ஐம்புலன்களுக்கும் உட்பட்டது. அதனால தான் ஒளி, சுவை, ஊறு, நாற்றம் அப்படிங்கிற இந்த 5 விஷயங்களுக்கு உட்பட்டதாக அது இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். படிமத்தை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். அதில் முதல்ல கற்புல படிமம். சாரல் அடிக்கிறது. ஜன்னலை சாத்தும் போது மரக்கிளையில். சாரல் அடிக்கிறது. ஜன்னலை சாத்தும் போது மரக்கிளையில் நனைந்தபடி குருவி. இது பரிமளா முத்து அப்படிங்கிறவங்களுடைய ஹைக்கூ. இதில் என்ன பியூட்டி, இது சாதாரணமாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு படலாம். கிடையாது, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். படிமத்தை வாசிக்கும் போது நமக்கு சாதாரணமான ஒரு செய்தி மாதிரி படும். ஆனால் நம்ம இன்னும் நல்லா ஆழ்ந்து யோசிக்கும் போது அதில் உள்ள உணர்வு நமக்கு கிளர்ச்சி அடைந்து நமக்கு அறிவுபூர்வமான ஒரு விஷயம் தென்படும். ஏன்னா படிமம் அப்படிங்கிறதே அறிவும் உணர்வும் சேர்ந்து நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு கலவை தான். சாரல் அடிக்குது, அதனால் ஜன்னலை போய் சாத்தும் போது மரக்கிளையில் ஒரு குருவி நனைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து அனுபவிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இப்போது இந்த விஷயம் காட்சிக்கு மட்டும் உட்பட்ட, பார்வைக்கு மட்டும் உட்பட்ட விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நம்மளுடைய உணர்வுக்கு உட்பட்டதும் கூட, அதான் ஊருக்கு உட்பட்டதும் கூட. 2வதான படிமமாக இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு படிமம், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நல்ல கயிறு, எறும்பின் பாதை. நல்ல கயிறு, எறும்பின் பாதை, பம்பரம் சுற்ற. இது ஏதோ அது பம்பரம் அப்படிங்கிற டேர்ம் இங்கே இருக்கிறதுனால இது விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நினச்சிக்காதீங்க. அது விளையாட்டாக ஒரு படிமத்தை பயன்படுத்துகிறதா குறிக்குது. அதனால மித்ரா அவர்கள் இப்படி பயன்படுத்தியிருக்காங்க. அது எறும்போட பாதை போகிறது எப்படி இருக்குதா, அது நல்ல கயிறாக இருக்கும். எதுக்கு? பம்பரம் சுற்றி விளையாடுறதுக்கான ஒரு நல்ல கயிறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இங்கே ஒரு பொருள் படுது. அடுத்ததாக கடைசியாக இருக்கக்கூடிய படிமத்துடைய எடுத்துக்காட்டு அச்சு வடிவ காட்சி படிமம். ஏன்னா அச்சில் மட்டும்தான் இந்த வகையான படிமத்தை நம்ம கையாள முடியும். அதிக சுமையா மெல்ல நகரும். அதிக சுமையா மெல்ல நகரும் நத்தை. இது முருகேஷ் அவர்களுடைய ஹைக்கூ. இப்போ இதில் பாருங்கள், நத்தை அதோடைய முதுகில் ஒரு ஓடை சுமந்து போகுது. அது அவ்வளவு சுமையாக இருக்கா, அதனால தான் அது ரொம்ப 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 மெதுவாக உருந்து போகுதோ அப்படிங்கிற ஒரு காட்சியை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறதுக்கு இந்த மெல்ல அப்படிங்கிறதுக்கு எப்படி அந்த அச்சு வடிவில் ஒரு உருவத்தை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இப்படி தான் இந்த படிமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெவ்வேறு வகையாக கையாளப்படுது. இன்றைக்கி படிமத்தை பற்றி நீங்கள் ஆழமாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் குறியீடு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கற்றுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பகலவன். நன்றி, வணக்கம்.